இன்னைக்கு நம்ம எபிசோட் நம்பர் 4 பார்க்க போறோம். எபிசோட் நம்பர் 4 ஸ்டார்டிங்ல சௌஷி வந்து ஹீரோவுக்கு ஊட்டி விட்டுருக்காரு. ஹீரோவுக்கு வாழ்நாள்ல அப்படி யாருமே ஊட்டி விட்டுறது இல்லை, அதனால அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சௌஷி 5 ஸ்டார் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. திருப்பி இங்க வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் சொல்லுவாரு. ஃபாக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஆயிரும், அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுவாரு. அப்ப ஜிங்ஸு கரெக்டா ஃபாக்னோட ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஃபாக் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு உள்ள வந்து ஃபாக் உங்களுக்கு என்னாச்சுன்னு எழுப்புவாங்க. அப்புறம் அந்த பில்லை பார்ப்பாங்க. பில்லை பார்த்துட்டு உங்களுக்கு தான் சீ ஃபுட் ஒத்துக்காது இல்லை, எதுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபாக் பழைய ஞாபகம் வரும். ஆமாங்க, ஜிங்ஸு வந்து நம்ம ஃபாக்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். உடனே அவங்க ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது பேர் எனக்கு தெரியல, சாரி. அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்ஸு கேட்பாங்க. அப்புறம் ஃபாக் ஒரு மாதிரி ஆனதுனால படுத்துருவாங்க. இந்த பக்கம் ஷௌஷி போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கார் கீயை கொடுக்க மறந்துடுவாங்க. கார் கீ கொடுக்கலாம் அப்படின்னு போறப்ப ஃபாக் அப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஃபாகை முதுகுல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. ஜிங்ஸு பின்னாடி ஃபோன் பண்ணிக்கிட்டே போவாங்க. பவர் யூஸ் பண்ணுவாங்க. பவர் வந்து ஒர்க் ஆகாது. அப்புறம் கீழே போவாங்க. அங்கே கார் இருக்கும். செக்யூரிட்டிஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு இடத்துல வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிரும். எங்கேயும் கார் நகராது. அப்புறம் அங்கே ஒரு பைக்கை பார்ப்பாங்க. பைக்கை பார்த்த உடனே ஃபாகை பின்னாடி உட்கார வச்சுட்டு பைக்கில் கிளம்பிடுவாங்க. பைக்கில் ஷௌஷி வந்து சேஸ் பண்ணி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லா காரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போவாங்க. இப்போ ஒரு கார் எதிர்த்தாப்புல வேகமாக வரும். அப்போ ஷௌஷிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே முறுக்கி பிடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா பைக் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிரும். மேலே பறக்க ஆரம்பிச்ச உடனே ஃபாக் கீழே இருக்கிறதெல்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு என்ன இது என்னோட ஹெலிடேஷனா அப்படின்னு கேட்பாரு ஷௌஷிக்கிட்ட. ஷௌஷி, இது உங்களோட ஹெலிடேஷன் இல்லை, என்னோட ஹெலிடேஷன். உங்கள் பிளானட்டில் கார் பைக் எல்லாம் ரோட்டில் போகும், ஆனால் என்னோட பிளானட்டில் வந்து ஸ்பேஸில் பறக்கும் அப்படின்ட்டு போவாங்க. ஃபாக் உடனே பார்ப்பாரு. பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க, எதனாச்சும் விபரீதமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்துட்டு அப்புறம் உடனே தரையிறங்கிடுவாங்க. தரையிறங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஃபாகை நம்ம ஷௌஷி வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. ஃபாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு வார்டில் வச்சுருப்பாங்க. அப்போ ஃபாக்னோட டாக்டர் வந்திருப்பாரு. ஷௌஷி இருப்பாங்க. ஷௌஷி வந்து அங்கே இருக்கிற டாக்டர்கிட்ட இவர் என்ன டெட் ஆயிட்டாரா, செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. நான்சென்ஸ் அப்படின்னு அந்த ஃபாக்னோட டாக்டர் திட்டுவார். திட்டிட்டு நல்லா இருக்காரு, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து அபாய கட்டத்தை வந்து தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஷௌஷி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஃபாக்னோட டாக்டர் சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷௌஷி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. உடனே பட்டுன்னு கதவை சாத்தணும்னா நான் என்னப்பா பண்ணேன் இவ்வளோ பட்டுன்னு கதவை சாத்துறீங்க அப்படின்வாங்க. டாக்டர் வந்து ஃபாக் கூட தங்கியிருப்பாரு. ஃபாக் லைட்டாக கண்ணை முழிப்பாரு. அப்போ டாக்டர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, உனக்கு சீ ஃபுட்னா ஒத்துக்காதுல்ல, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்னஸாக இருக்க, நீ வந்து சாவர நிலைமைக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்க, ஸோ இது மாதிரி இனிமேல் கேர்லெஸ்ஸாக இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஜிங்ஸு வருவாங்க. ஜிங்ஸு வந்து ஃபாக் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. அவங்க வந்து பழைய இதை ஞாபகம் வச்சு கேட்பாங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, நீங்கள் கோமாவில் இருந்ததுனால ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே ஓகே, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்ஸுவும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து ஃபாக்கிட்ட, இது என்ன உன்னோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்பாரு டாக்டர். இந்த பக்கம் வந்து ஃபாக்னோட அப்பாவை காமிப்பாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து, அதாவது அம்மானா சித்தியும் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு கால் வரும். எடுத்துட்டு ஃபாக் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஃபாகுக்கு எங்கேயா ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சா, உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. சித்தியும் அவங்க அப்பாவும் ஃபாக்னோட அப்பாவும் கிளம்புவாங்க. அப்போ கரெக்டாக அங்கிள் கான் வந்துடுவார். கவலைப்படாதீங்க, ஃபாகுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுங்கன்னுவாங்க. அதுக்கு இல்லை, நான் ஃபாகை பார்க்க போகிறேன் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, நான் தனியாக டாக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவர் அவங்கள பார்த்துட்ருக்காங்க, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவாங்க. உடனே சிரா கிளம்பிடுவார். அங்கிள் கானும் ஆன்ட்டியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிங்ஸுவை பற்றி விசாரிச்சிட்டேன், அவங்க வந்து ஃபாகுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குது. ஃபாகை வந்து ஷௌஷி பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ ஃபாக் வந்து, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்வாங்க. நான் உங்களுக்கு லஞ்ச் கொடுக்கலான்னு வந்தேன், என்னோட லஞ்ச்னால தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸோ உங்களை நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும், அதுக்கோசரம் காம்பன்சேட்டாக என்னோட இந்த இதை சாப்பிடுங்க அப்படின்வாங்க. அப்போ ஃபாக் அரிக்கும், சட்டை இப்படி மேலே மேலே தூக்கி விட்டுருப்பாரு. என்னத்துக்கு அப்படி பார்க்குறேன், எனக்கு வந்து இச்சிங்காக இருக்குது, பிச்சுக்குது, அதனால நான் சட்டையை தூக்கி விடுறேன் அப்படின்வாங்க. அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டே சொரிஞ்சு விட ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படி திரும்பிக்கிட்டு சொரிஞ்சு விடுற, ஒருவேளை மூக்கு கீக்கு ஒழுகுதா அப்படின்வாங்க. என்னோட கஷ்டம் எனக்கு தெரியும், ஹார்மோன் என்ன சும்மா விடுதா அப்படின்னு பேசிக்கிட்டே சொரிஞ்சு விட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஃபாக்கு. அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு பேக்கு அப்படின்வாரு. அப்புறம் அப்படி சொரியும் போது தலை முன்னாடி எல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
சொரிய ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ வந்து அப்படியே விழுந்துருவாங்க. கீழ விழுந்துருவாங்க. அப்புறம் ஒரு நெஞ்ச டச் பண்ணுவாங்க. ஃபாக்னோட நெஞ்ச டச் பண்ணதுனால நம்ம சௌஷிக்கு ஹார்மோன்லாம் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஒரு டாக்டர் வந்துருவாரு உள்ள. ஓகே, ஓகே. கொஞ்சம் நீங்க வெளிய போறீங்களா? அவள நாங்க பார்க்கணும் அப்படின்ருவாங்க. ஓகே நான் போறேன் அப்படின்னு. நான் நாளைக்கு மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌஷி கிளம்பிருவாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, சௌஷி கிளம்புன உடனே ஃபாக செக் பண்ணிட்டு அவருக்கு அந்த நர்ஸ் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை வந்து குளுக்கோஸ்ல ஏத்திருவாங்க. ஃபாக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னுவாங்க. நல்லா இருக்கேன் டாக்டர். கவலைப்படாதீங்க. ஒரு ப்ராப்ளம் இல்ல. டாக்டர் பேச்சு குடுத்துட்டே இருப்பாரு. அப்ப நர்ஸ் வந்து அந்த குளுக்கோஸ் இறங்குற டியூப வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஃபாக் ஒரு மாரி மயக்கம் வர மாரி இருக்கும். உடனே பாப்பாரு. என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. அப்புறம் 2 எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம சௌஷி லஞ்ச் குடுக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போவாங்க. அப்ப எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஃபாக் வந்து தள்ளி விட்டுட்டு இருப்பாரு. அந்த சத்தம் கேட்கும் சௌஷிக்கு வெளிய. சௌஷி உடனே போய் டோர தொறப்பாங்க. டோர் லாக் ஆயிருக்கு. எதுக்கு டாக்டர் டோர் லாக் பண்ணியிருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு பவர யூஸ் பண்ணி உள்ள போவாங்க. அவங்க அமுத்தி பிடிச்சுட்டு ஒரு ஊசி போட போவாங்க. உடனே சௌஷி என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளிய தொரத்தி விட்டுருவாங்க. தொரத்தி விட்டுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. ஃபாக் அப்படியே தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிருவாரு. மயக்கம் போட்டுருவாரு. எங்களோட ஸ்டெப் மதர் தான் இவங்கள அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னுவாரு. ஸ்டெப் மதரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மயக்கம் போட்டுருவாங்க. சாய் வந்து நியூஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நியூஸ்ல வந்து நம்ம சௌஷி ஃபாக தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ண இதில போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சௌஷி வந்த உடனே டிவி காமிச்சிட்டு இருப்பாங்க. சரி ஃபாக் இப்ப எப்படி இருக்காரு சௌஷி? அப்படின்னுவாங்க. ஃபாக் நல்லா தான் இருக்காரு. நம்ப நாம குடுத்த ஃபுட்னால தான் அவரு அலர்ஜி ஆயி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு அப்டின்னோனே, ஷாய்க்கு ஒரு மாரி ஆயிரும். என்ன போச்சு போச்சு அப்டின்னு சொல்லி நம்ம ஹோட்டல்ல அவ்வளோதான் என்ன பண்ண போறாங்களோ தெர்ல. சரி ஃபாக் எப்டி இருக்காரு? அப்டின்னு நல்லா தான் இருக்காரு. கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்டின்னுவாங்க. ஓகே நீ தான் அவர நல்லா பார்த்துக்கணும் சௌஷி அப்டின்னு சொல்லிட்டு சாய் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ப்ராப்ளத்த நாம தான் சரி பண்ணணும். ஸோ நீ பார்த்து அவர் ரெக்கவர் ஆகுற வரைக்கும் அவர் கூடயே இருந்து அவர கவனிச்சுக்கணும் சௌஷி. ஆ ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஃபைட் பண்ணலாம் நம்ப. ஃபைட் பண்ணி அவர எப்படியோன்னு காப்பாத்தணும். நம்ம ரெஸ்டாரண்ட்டையும் காப்பாத்தணும். ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஃபாகோட டாக்டர் வருவாரு. டோன்ட் வரி எல்லாம் நல்லா இருக்கு. ஷிஃப்ட் பேஸ்ல உன்ன நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. உடனே ஃபாக் நீயும் எவ்வளோ நேரமா இருக்க? நீ கிளம்பு. கிளம்பி ரெஸ்ட் எடு நீயும் போயிட்டு அப்படின்றாங்க. உடனே டாக்டரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்ப ஃபாக் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. ஷௌஷி காப்பாத்தன்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டாக ஷௌஷி வருவாங்க. பெட்டெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. செக்யூரிட்டிஸ் விட மாட்டாங்க. சத்தம் போட்டு உள்ள போயிருவாங்க. எப்படியோ உள்ள போயிருவாங்க. உள்ள போன உடனே கத்தன சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றவாரு. உடனே செக்யூரிட்டிஸ்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. நான் இன்னைக்கு நைட் உங்களோடயே தங்கிக்கிறேனே அப்படின்னுவாங்க. இல்ல எனக்கு நல்லாயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்றவாரு ஃபாகு. கிளம்புன்னு சொல்லிட்டு போய் அவர் வந்து ஒரு ஜன்னல் ஓரமா நின்னுட்டு இருப்பாரு. அப்ப சௌஷி உடனே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவர் பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா? தனியா இருக்காரு. ஸ் யாருமே இல்ல ஏன்? அப்படின்னு யோசிச்சுட்டு, இவர் கூட நாம தான் இருந்து இவர நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஃபாக் வந்து நீ இன்னும் கிளம்பலையா? அப்படின்னுவாரு. இல்ல எங்க சாய் வந்து உங்கள சரியாகுற வரைக்கும் கூட இருந்து பாத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எனக்கு பெர்மிஷன் குடுங்க. நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னுவாங்க. சரி ஓகே இங்கேயே தங்கிக்கோன்ட்டு 2 பேரும் அன்னைக்கு ஸ்டே பண்ணிருவாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது சௌஷி வந்து ஃபாகையே பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஃபாக் வந்து ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? தூங்க வேண்டியது தானே அப்படின்னுவாரு. நீங்க சீக்ல இருக்கீங்கல்ல அதனால தான் உங்கள நான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க. சரி என்னோட ஹெலிடேஷனை நீங்க பார்க்குறீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. ஓகே பார்க்குறேன் அப்படின்னோடனே அவங்க பவரை யூஸ் பண்ணி ஸ்டார்ஸ், எர்த்து அந்த ஸ்பேஸையே வந்து அந்த ரூமுக்கு கொண்டு வர மாதிரி பண்ணுவாங்க. ஃபாக் ஆச்சரியத்தோட எந்திரிச்சு பார்ப்பாரு. இப்போ சின்ன சின்ன இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க பக்கத்துல விடுவாங்க. ஸ்டார்ஸ்லாம் பக்கத்துல விடுவாங்க. பார்த்துட்டு ஃபாக்கு ஒரே ஆச்சரியமாயிரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தா தான் உங்க லைஃப்பும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப வார்மா இருக்கும். ஆனா ஒரு சில சமயத்துல இதுவும் டேஞ்சர் தான் அப்படின்னு ஷௌஷி சொல்லிக்கிட்டே வந்து எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஃபாக தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஷௌஷி டச் பண்ணுவாரு. டச் பண்ண உடனே அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்பேஸ்க்கு போயிருவாங்க. ஸ்பேஸ்க்கு போயிட்டு 2 பேரும் நின்றுருப்பாங்க. உடனே ஃபாக் வந்து ஷௌஷி கையை பிடிச்சி இழுப்பாரு. 2 பேரும் அப்படியே வந்து பெட்ல விழுந்துருவாங்க. ஷௌஷி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க உங்க பெட்டுக்கு நான் வரமாட்டேன்னு. பட் ப்ராமிஸை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் அவங்க பெட்ல படுத்துருவாங்க.
படுத்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபாக பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் ஃபாக் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ், குட் நைட் அப்படி சொல்லிட்டு தூங்கிருவாங்க 2 பேரும். அடுத்த நாள் லீயே ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல ஏதோ கேட்டுட்டு கிளம்புவாரு. கிளம்பி போயிட்டு அவர் பைக் எடுப்பாரு. அப்ப கரெக்டா ஜிங்ஸு அவங்க கார்ல வந்து நிப்பாங்க. அப்ப லீய பார்ப்பாங்க. லீ வந்து கிளவுஸ்லாம் போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு கிளம்பிருவாரு. உடனே லீய வந்து நம்ம ஜிங்ஸு ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. லீ வந்து பின்னாடியே பார்த்துட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு பைக்க. ஒரு இடத்துல போய் ஜிங்ஸ் என்ன பண்ணிருவாங்களாம், ஓவர்டேக் பண்ணி லீய நிறுத்திடுவாங்க. லீவ் உடனே உனக்கு கார் ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிங்ஸு எந்திரிச்சு வெளியே வருவாங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாரு. ஏன்னா ஜிங்ஸு தான் இவரோட எக்ஸ் லவர் இல்லையா, அதனால 2 பேரும் உடனே ஒரு பப்புக்கு போவாங்க. பப்ல போய் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நீ எதுக்கு திருப்பி வந்த, நீ அங்கேயே இருக்க வேண்டியது தானே அப்படின்னுவாங்க. சத்தியமா நான் உனக்கு வசரம் வர கிடையாது, நான் உங்க அண்ணனுக்கு வசரம் தான் வந்தேன் அப்படின்னுவாங்க. சரி ஃபாக பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஃபாக நான் பார்க்கல, பட் அவனோட லவ் எனக்கு வேணும், அதை திரும்ப பெறத்துக்கோசரம் தான் நான் இப்போ வந்தேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பட் உன்னை என்னால் லவ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆகி இது பண்ணிடுற ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஃபாகும் ஷௌஷியும் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஷௌஷி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபாக்னோட பெட்ல ஏறி படுத்துட்டு ஃபாக் மூஞ்சி மேலேயே காலை வச்சு உதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பிறண்ட உடனே ஃபாக் போய் கீழே விழுந்துருவாரு. ஃபாக் அதன உடனே யாரு யாருன்னு எந்திரிச்சிட்டு, ஏன் நீங்க கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஐயோ இந்த ஹார்மோன் ஸ்மெல் என்னை பாடா படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் ஒன்றும் ஆகலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு, அப்பாடி ஒன்றும் ஆகலை அப்படின்றவாங்க. அப்ப ஃபாகுக்கு ஒரு கால் வரும். அதுல அசிஸ்டன்ட் ஸ்டான் சொல்லுவாரு, ஹெவியா மழை பெய்ய போகுது ஃபாக், அதனால நீங்க ரெடியா இருந்துக்காங்க, நம்ம டிஸ்சார்ஜ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. உடனே ஷௌஷிட்ட ஃபாக் பேசுவாரு. உன்னோட வாழ்க்கையில எல்லாம் மறந்து போயிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னுவாங்க. என்னோட வாழ்க்கையில மறக்காது, ஏன்னா நாங்களாம் டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். மறந்துட்டா டெலீட் பண்ணிடுவோம். அது மாதிரி உன்னோட மெமரியில இருந்து என்னை டெலீட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் கிளம்பிடுவாரு. ஃபாக் கிளம்பிருவாரு. அசிஸ்டன்ட் வந்து அவர் பிக்கப் பண்ண வந்திருப்பாரு. அப்போ மெமரி யூனிட்க்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஃபாக் எல்லாம் மழை பெஞ்சா மறந்துடும் இல்லையா, ஃபீமேல்ஸ் மட்டும். அதனால மெமரி யூனிட்ல அவர் பார்த்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு, திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கோசரம். ஏன் ஃபாக் ஏதாச்சும் இம்பார்ட்டண்டாக இருக்கா, அம்மா ஒரு ரிவ்யூ பண்ணணும் மெமரி யூனிட்டை அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெமரி யூனிட்க்கு 2 பேரும் போவாங்க. அது அவங்க ஆஃபீஸில் தான் இருக்கும். அது ஒரு புக் ஷெல்ஃபில் ஃபாக் வந்து போய் ஒரு அவரோட தம்ப் பிரிண்ட்ஸ் வச்ச உடனே அந்த மெமரி யூனிட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதில் டாக்டர் யங் இருப்பாரு. எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. டாக்டர் ஜானும் ஹன்னும் தான், அசிஸ்டன்ட் ஹன்னும் தான் இதில் இருக்காங்க, மற்றவங்க யாரும் இல்லை, இது சேஃபாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்து அப்ப நம்ம ஷௌஷியோட இருக்க ஃபோட்டோஸ் மட்டும் ஃபாக் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. உடனே டாக்டர் வருவாங்க. ஹெவியா ரெயின் பெய்ய போகுது ஃபாக், ஸோ நீங்கெல்லாம் இருக்காத ஃபாக், தயவு செஞ்சு கிளம்பிடு. ஏன்னா ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னா உனக்கு இருக்கிறது, ப்ரெசென்ட்ல இருக்கிறது எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னுவாங்க. இப்படியே ஓடிட்டே இருந்தா லைஃப் என்ன ஆகுறது, நான் லைஃப்ல ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ட்ட சொல்லிட்டு ஃபாக் வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஓகே, உன் ஸ்டெப் மதர் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருந்தாங்க, பட் இந்த டைம் வந்து நீ யாரை ஞாபகம் வச்சிருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஃபாக் அதை பார்த்துட்டு சோகமா அப்படியே நின்றுப்பாரு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு. அப்ப ஜிங்ஸு வந்து அந்த மெமரி யூனிட்ல ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கால் பண்ணிட்டு, உங்களோட மணி வந்து அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையான, நான் வேணா மெமரி யூனிட்டே இரேஸ் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னுவாங்க. எனக்கு வந்து அவரோட இதெல்லாம் தேவையில்ல, அவரோட லவ் மட்டும், ஃபாக்னோட லவ் மட்டும்தான் வேணும். நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும், நீங்க எதுவும் அனாவசியமா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிங் ஃபோனை வச்சிருவாங்க. ஜிங்க் வந்து ஷௌஷி வந்து ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டல்ல வந்து பூத்தொட்டிலாம் கீழே விழுந்து கிடக்கும். போர்டு எல்லாமே எல்லாம் ரொம்ப இதா இருக்கும். க்ளோஸ்டுன்னு போட்டிருப்பாங்க. அப்ப சாய் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. சாய் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து வெளியே போறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டுட்டு, நீ தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கணும். சாய் நீ என்ன கிளம்புறீங்களா, ஏன் அப்படின்னுவாங்க. இல்லை இல்லை ஷௌஷி, நான் கொஞ்ச நாள் தான் வெளியே போறேன், ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கியிருக்க போறேன், அது வரையிலும் நீ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கோ. நான் எங்க தங்குறது, அதான் நீ இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் கிளம்பிடுவாங்க. காலையில ஷௌஷி எந்திரிப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த ஆமையும் முழிச்சிட்டு ஷௌஷின்னு கூப்பிடும். ஷௌஷி சும்போனி எந்திரிச்சிட்டியா,
ஃபாகும் சாயும் என்னை விட்டு போயிட்டாங்க, நீ மட்டும்தான் என்கிட்ட இருக்கன்னு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. சரி நீ ஃபாக் ஹெல்ப் பண்ணல, நீ ஃபாகிட்டே ஹெல்ப் கேட்டுப்பாரு ரெஸ்டாரண்ட்டை திறக்கறதுக்கு அப்படின்னு ஆமா ஐடியா கொடுக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புவாங்க ஃபாகிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு. அப்ப ஃபாக் வந்து வெளியே கிளம்பிட்டு இருப்பாரு. அவருக்கெல்லாம் ஹெவியா ரெயின் பெஞ்சா மறந்துடும்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சவுச்சி கரெக்டா வந்து ஹெல்ப் கேட்பாங்க. அசிஸ்டன்ட் அங்கிள் இருக்காரு, சொல்லி நீ அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் கிளம்பிடுவாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு கத்திட்டே போவாங்க. பட் ஃபாக் கண்டுக்காம போயிடுவாரு. ஆமா உடனே ஆமா சொல்லும், நான் தான் சொன்னேன்ல மனுஷங்கெல்லாம் இப்படிதான், அவங்க தேவைக்கு மட்டும் நம்மள யூஸ் பண்ணிட்டு மத்த தூக்கி போட்டுருவாங்க, நான் நம்பாதேன்னு சொன்னேன்ல, இனிமேல் ஃபாக் வரமாட்டாரு. நம் சரி என்னோட ஓன் வேலையே நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை திறக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷௌஷி சொல்லுவாங்க. ஆமா இனிமேல் மனுஷங்களையும் நீ நம்பாத அப்படின்னு டூட்டில் சொல்லும் அந்த அடுத்த நாள் நியூஸ்ல வந்து ஃபாக் வந்து ரெக்கவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கோம். உடனே சௌஷி வந்து ஒரு ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணியிருப்பாங்க. எட்டி பார்க்குறப்ப நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஒரு ரிப்போர்ட்டருக்கு தானே கால் பண்ணேன், இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு எப்படியும் நம்ம ரெஸ்டாரண்ட்டை நாம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு போவாங்க அவங்க முன்னாடி. இது வந்து அலர்ஜியால மட்டும்தான் ஆச்சு, ஃபாகுக்கு உடம்பு சரியில்லாம போனது அவரோட அலர்ஜி தான், எங்களோட ஃபுட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள்கிட்ட எதனாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. உடனே அவங்க வந்து அவங்க ஃபுட்டையே அவங்களே சாப்பிட்டு காமிப்பாங்க. சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இல்ல எவிடன்ஸ் இருக்கா சொல்லுங்க, ஃபாகுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு எவிடன்ஸ் இருக்கா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களால வாயே பேச முடியாது. ஃபாக் வந்து வெளியே கிளம்புவாரு, அதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்னோட ஓப்பனிங் டைம்லாம் பார்த்துட்டு இருப்பாரு ஃபாக். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிடுவாங்க. அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் கூட ஃபாக் கிளம்பிடுவாரு. அப்புறம் போற வழியில அசிஸ்டன்ட் வந்து அந்த நியூஸ் ஆன் பண்ணுவாரு. அப்ப ஷௌஷி பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருப்பாங்க. அப்ப கேட்பாரு, சென் கேட்பாரு, அங்க போகணுமா ஃபாக் அப்படின்னுவாங்க. எப்படின்னு நான் அவளை மறந்துடுவேன் அப்படின்னுவாங்க. அங்க போனா நம்மளுக்கு டைம் ஆயிரும், நம்ம நேரா போலான்ருவாரு. ஷௌஷி பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஒரு ஒயிட் ஷூ உள்ள வரும். அதாவது நம்ம ஃபாக் நம்ம ஷௌஷியை காப்பாத்துறதுக்கோசரம் வருவாரு. அப்ப ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஷௌஷியை விட்டுட்டு நம்ம ஃபாக் பக்கத்துல ஓட ஆரம்பிச்சிருவாங்க. தள்ளி விட்டதுனால ஷௌஷி வந்து ஃபாக் மேல விழுந்துருவாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.